ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செஃப் பிருந்தா குக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்குவாங்க. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு 1.5 கப் அளவு பாஸ்தா எடுத்திருக்கேன். பாஸ்தா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சமையல் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தண்ணி கொதி வர ஆரம்பிச்சிருக்கோம். அந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்ச பாஸ்தாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பாஸ்தா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஸ்தா பாதி அளவு நம்மளுக்கு வெந்திருக்கும். பாருங்கள், நல்லா பாதி அளவு வெந்துருச்சு. வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது கூட கொஞ்சம் நார்மல் தண்ணி ஊற்றி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒயிட் சாஸ் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் பட்டர் போட்டு பட்டர் உருகுனதும் நம்ம எடுத்து வச்சு 1/2 கப் அளவு மைதா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது கூட நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலை ஊற்றிக்கலாம். நான் 1 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த அளவு மிக்ஸ் ஆனதும் கொஞ்சம் ஒரிகோனோ, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாதி அளவு வெந்த பாஸ்தாவை போட்டு ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா வீட்லேயே டேஸ்டியான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. இதுதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.